நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக ரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோசுவா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்பவே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்டு வேத பகுதி எரேமியா தீர்க்க தரிசன ஆகமம் 33வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். அப்படி நம்ம தலை தாழ்த்தி ஜெபிப்போமா? கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர், நீ கூப்பிட்டால் உனக்கும் தரமாட்டாரோ? ஜெபித்தால் ஜெயிக்கலாம், விசுவாசித்தால் தேவ மகிமை காணலாம். இயேசு தாமே நமக்கு முன்மாதிரி, இயேசு தாமே நமக்கு முன்மாதிரி. எக்காலத்திலும் கர்த்தரை நீ ஸ்தோத்தரி. நமக்கு முன்மாதிரியாக இருக்கிற இயேசுவை நாம நோக்கி பார்க்கிறோமா? நம்முடைய வாய் அவரை துதிக்கின்றதா, ஸ்தோத்திரம் பண்ணுகிறதா? நீங்க கூப்பிடுகிற போதெல்லாம் அவர் நமக்கு செவி கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர். எல்லார் மேலும் கர்த்தர் தயை உள்ளவர் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரை நாம கர்த்தராக தெய்வமாக தொழுது கொண்டிருக்கிறோம். இந்த ஜெப வேளையில, இந்த வசன தியான வேளையில கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். வேத வசனத்தை தியானிக்கிறோம். கர்த்தாவே, உன்னுடைய சுத்த கிருபை என்னோடு இருக்கிறவர்களோடும், இந்த பாடலுக்கு இந்த சங்கீர்த்தன வார்த்தை நேரத்திற்கு இசையமைக்கிற சாலமன் அவர்களுக்குள்ளும், இந்த ஜோசுவா டிவி இந்த எல்லா கருவிகளுக்குள்ளும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. நாங்க தியானிக்கிற வேத வசனம், பாடுகிற பாடல் நாமத்திற்கு மகிமையா இருக்கட்டும். ஜனங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கட்டும். என்னென்ன காரியங்கள் இருந்து நம்முடைய பிள்ளைகள் கூப்பிடுகிறார்களோ, குறைவுபட்டு இருக்கின்றார்களோ, திகைக்கிறார்களோ, பகைக்கப்படுகிறார்களோ, அந்த காரியத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, நம்ம இன்றைக்கு மறுபடியுமாக என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன். உனக்கு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த நாளிலே நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர். ஏனென்றால் நாம் ஆராதிக்கின்ற அன்பு தெய்வம், நாம் நம்புகின்ற ஆண்டவர் இயேசு பெரியவர், அவருக்கு நிகரானவர் இங்கே ஒருவரும் இல்லை. அவர்தான் சொல்லுகிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நீ உனக்கு மறுமொழி கொடுத்திடுவேன். என்னை நோக்கி கூப்பிடு, நீ உனக்கு மறுமொழி கொடுத்திடுவேன். நான் கர்த்தர் மாறாதவர், நான் கர்த்தர் உன்னை மறக்காதவர்.
விலகாதவர், உன்னை காக்கின்றவர், உன்னை காண்கின்றவர், உன்னை என்றும் கைவிடாதவர், உன்னை காக்கின்றவர், உன்னை என்றும் கைவிடாதவர். ஓஹோ, என்னை நோக்கி கூப்பிடு நீ, உனக்கு மறுமொழி கொடுத்திடுவேன். நான் கர்த்தர், மாறாதவர், நான் கர்த்தர், உன்னை மறக்காதவர். இரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிற எனக்கு அன்பான பிள்ளைகளே, நீ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறதுனால கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அதனால இது எண்ணாகம தீர்க்க தரிசன ஆகமத்தில் எண்ணாகமத்தில் இப்படியாக 24வது அதிகாரத்தில் அங்கே பாலாக்கு என்ற ஒரு ராஜா பிலேயாம் என்ற ஒரு தீர்க்கதரிசியை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக சபிக்கும்படியாக அழைத்து கொண்டு வருகிறான். கூலி கொடுத்து சபிக்க அழைத்து வருகிறான். அந்த நாட்கள்ல கர்த்தருடைய தாசன், கர்த்தருடைய ஜனங்களை அவர்கள் சபிக்கும்படியாக வந்ததை கர்த்தர் மாற்றி சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார் என்று நாம வேதத்துல வாசிக்கிறோம். எண்ணாகமத்தில் 24வது அதிகாரத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பாலாக் ராஜா கர்த்தருடைய பிள்ளைகளை சபிக்கும்படியாக வந்திருக்கின்றாங்க. அந்த நேரத்தில் தான் இங்கே நான் ஒரு வசனத்தை 24வது வசனத்தை 24ஆம் அதிகாரத்தில் 1 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன். தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன் தன் வாக்கியங்களை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானது. எரேமியா தீர்க்கதரிசியில வாசிக்கிறோம் 33ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில், என்னை நோக்கி கூப்பிடு, எதிரிகளோ பகைவர்களோ சபிக்கிறதற்காக சாபம் கூறுவதற்காக பகைப்பதற்காக உங்களை பழி சாட்டுவதற்காக ஒருவேளை இந்த பிலேயாம் தீர்க்கதரிசியை கொண்டு வந்திருக்கின்றார்களோ, பிலேயாம் தீர்க்கதரிசியை போல ஒவ்வொரு சட்டமோ ஒரு அதிகாரமோ உயர்ந்த மனிதர்களோ பணம் பெற்றவர்களோ இன்னும் பதவி உள்ளவர்களோ சபிக்கும்படி வந்திருக்கின்றார்களா? நீங்க கூப்பிடுகிற போது கர்த்தர் உங்க குரலை கேட்டு மறுமொழி கொடுப்பார். அங்கே யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். என்னை நோக்கி கூப்பிடு நீ, உனக்கு மறுமொழி கொடுத்திடுவேன். நான் கர்த்தர் மாறாதவர், நான் கர்த்தர் உன்னை மறக்காதவர். ஓ நான் கர்த்தர் மாறாதவர், நான் கர்த்தர் உன்னை மறக்காதவர். பரவி போகிற ஆறுகள் நீ, நதி ஓரம் உள்ள தோட்டம் நீ. பரவி போகிற ஆறு நீ, நதி ஓரம் உள்ள தோட்டம் நீ. நான் நாட்டின சந்தன மரமும் நீ, நான் நாட்டின சந்தன மரமும் நீ. உலகெங்கும் மறுமணம் வீசிடுவாய், நான் நாட்டின சந்தன மரமும் நீ. உலகெங்கும் மறுமணம் வீசிடுவாய். நான் கர்த்தர் மாறாதவர், நான் கர்த்தர் உன்னை மறக்காதவர். அன்பானவர்களே, கர்த்தராகிய ஆண்டவரை நோக்கி ஆபத்திலோ இல்ல பொருளாதார நெருக்கத்திலோ சத்துருவின் கூட்டம் உங்களை நெருக்குகின்ற போது நீங்க பயந்து போய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற போது கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ எனக்கு முன்பாக
அந்த பரவி போகிற ஆறுகளை போல இருக்கிற, நதி ஓரத்தில் உள்ள நாட்டப்பட்ட தோட்டத்தை போல இருக்கிற, கர்த்தர் நாட்டின சந்தன மரம் போல இருக்கிற, தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போல இருக்கிற உன்னை யாரும் பகைப்பதில்லை. நான் ஆசீர்வதிக்கிற உன்னை எவரும் பகைப்பதில்லை என்றுதான் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். 1 ராஜாக்கள்ல 17ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் இங்கே எலியா தீர்க்கதரிசி ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, இப்படியாக 1 ராஜாக்கள்ல 18ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில், என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அப்படின்னு அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கே ஒரு துக்கமான காரியம், ஒரு துயரமான காரியத்தில் இருந்து, ஒரு இழப்பான காரியத்திலிருந்து, சஞ்சலமான காரியத்திலிருந்து கர்த்தருடைய தாசனாகிய எலியா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு விண்ணப்பம் பண்ணுகின்றான். துக்கத்தை மாற்றுவதற்கும், துயரத்தை தீர்ப்பதற்கும், சந்தோஷத்தை கொடுப்பதற்கும் கர்த்தராகிய ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார். 21ஆம் வசனத்தில் அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் முகம் குப்பர விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான். பிரியமானவர்களே, பாருங்க 3 வசனத்தில் இந்த எலியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பயன்படுத்தின இந்த அற்புதமான வசனத்தை பார்த்தீர்களா? கூப்பிட்டான், துக்கத்தில் இருந்து கூப்பிட்டான், துயரத்திலிருந்து கூப்பிட்டான், இழப்பிலிருந்து கூப்பிட்டான். பாருங்க, நான் தங்கி இருக்கின்ற இந்த வீட்டிற்கு ஒரு துக்கம் ஏற்பட்டுருச்சு, அதனால இந்த துக்கத்தை மாற்றும் கர்த்தாவே, இந்த செத்து போன பிள்ளைக்குள்ள அவனுடைய ஆத்துமா திரும்ப வரட்டும் என்று கூப்பிட்டான். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினா. கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். அவன் ஆத்துமா, பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான். பிரியமானவர்களே, பிழைக்க பண்ணுகின்ற தேவனாகிய கர்த்தர், நாம் கூப்பிடுகின்ற கர்த்தர், நாம் நம்பி இருக்கின்ற கர்த்தர், பிழைக்க வைக்கிற கர்த்தர். உங்க துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை கொடுப்பதற்காக, உங்க ஆத்துமாவை பிழைக்க வைப்பதற்காக கூப்பிடு என்று சொல்லுகின்றார். என்னை நோக்கி கூப்பிடு, நீ உனக்கு மறுமொழி கொடுத்திடுவேன். என்னை நோக்கி கூப்பிடு, நீ உனக்கு மறுமொழி கொடுத்திடுவேன். நான் கர்த்தர் மாறாதவர், நான் கர்த்தர் உன்னை மறக்காதவர், துக்கத்தை மாற்றுகின்றவர், சந்தோஷத்தை கொடுக்கின்றவர், துக்கத்தை மாற்றுகின்றவர், சந்தோஷத்தை கொடுக்கின்றவர், துக்கத்தை மாற்றுகின்றவர், சந்தோஷத்தை கொடுக்கின்றவர், சஞ்சலத்தை நீக்கி வருத்தத்தை போக்கி இழந்ததை திரும்ப கொடுக்கின்றவர், இழந்ததை திரும்பவும் கொடுக்கின்றவர். நான் கர்த்தர் மாறாதவர், நான் கர்த்தர் உன்னை மறக்காதவர். பிரியமானவர்களே, எலிசா தீர்க்கதரிசி ஜெபத்தை கேட்டு அன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்த தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்ய, உங்க கூப்பிடுதலை கேட்க, உங்க குறைகளை தீர்க்க நீங்க எவைகள் மேல ஆவல் கொண்டிருக்கிறீர்களோ, தாகமா இருக்கிறீர்களோ, வாஞ்சையா இருக்கிறீர்களோ, அந்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு
போதுமானவராக இருக்கிறார். உங்க தூக்கத்தை மாற்ற, சந்தோஷத்தை கொடுக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். உங்க தூக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். இன்னொரு சம்பவத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். யோபு சரித்திரத்தில் 30வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் யோபு என்கின்ற பக்தன் சொல்லுகிறான் இப்படியாக. நான் வாசிக்கிற 30ஆம் அதிகாரம் யோபு 20வது வசனம், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறீர், கெஞ்சி நிற்கிறேன், என்மேல் பாரமாயிருக்கிறீர். பிரியமானவர்களே, யோபு என்ற பக்தன் நீதிமான் என்று நாம் வாசிக்கிறோம். அவன் புலாப்புக்கு விலகுகிறவன் என்று வாசிக்கிறோம். அவன் துன்மார்க்கத்திற்கு விலகினவன் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று வாசிக்கிறோம். கிழக்குத்திய புத்திரர்ல அவன் சிறந்தவன், உயர்ந்தவன் என்று, நீதிமான் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அவனுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்ட நிலையில் அவனுடைய சொத்து சுகங்கள், ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள், தன் பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்த நிலையில் மறுபடியுமாக வியாதி உள்ள ஒரு சூழலிலும் இருந்து கொண்டிருக்கின்ற போது 3 நண்பர்கள் வருகின்றாங்க. அவங்க வந்து யோபுவை பார்த்து குறை கூறுகிறாங்க. நிறைவு உள்ள வார்த்தையை பேசல, குறைவு உள்ள வார்த்தையை பேசினாங்க. துக்கத்திற்குள்ள, இழப்பிற்குள்ள, வேதனைக்குள்ள இருந்த யோபுவுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக வந்தவங்க தூரத்தில் யோபுவை பார்த்து, அவனுடைய நிலைமையை பார்த்து, அவனுடைய தோற்றத்தை பார்த்து, அவனுடைய துக்கத்தை, துயரத்தை பார்த்து அவங்க ஒரு சில நாட்கள் அப்படியே தங்க வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, தங்க மேலே மண்ணை வாரி அள்ளி போட்டுக்கொண்டு, சத்தமிடாம பேசாம அமைதியாக இருந்தாங்க. ஆனால் ஒரு சில நாட்கள் கடந்தது. இந்த யோபுவுக்குள்ள பாவம் இருந்துருச்சு. யோபு தேவ நீதியை விட்டு விலகிட்டான், கர்த்தருடைய கற்பனைகளை விட்டு விலகிட்டான். அதனால தான் யோபுவுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தது. இழப்பு வந்தது, சோதனை வந்தது, வேதனை வந்தது, வியாதி வந்தது, தனிமை வந்தது அப்படின்னு சொல்லி குறை கூறினாங்க, குற்றம் கண்டுபிடித்தாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் எண்ணாகமத்தில் 23வது அதிகாரத்தில், யாக்கோபிலே நான் அக்கிரமத்தை பார்ப்பதில்லை, இஸ்ரவேலிலே நான் குற்றம் கண்டுபிடிப்பதில்லை. அவனுடைய தேவனாகிய கர்த்தர், அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜ ஜெய கம்பீர சத்தம் அவர்களுக்குள்ள நடை உண்டு என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆனால் மனிதர்கள் இந்த யோபுவிடத்தில் குறைகளை பார்த்தாங்க. இப்படி நண்பர்களால் ஒதுக்கப்பட்டு, மனைவியால் ஒதுக்கப்பட்டு, இன்னும் சொத்து சோகங்கள் எல்லாம் இழந்த நிலையில தான் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு உத்தரவு கொடுக்கிறீர், கெஞ்சி நிற்கிறேன், என் மேல் பாரமாயிருக்கிறீர். பாருங்க, மறு உத்தரவு கொடுக்கிறார் கர்த்தர், கெஞ்சுகின்றான். ஆனாலும் மறு உத்தரவு எப்படி வருகிறது? கர்த்தருடைய மறு உத்தரவு கெஞ்சுகின்ற யோபுவுக்கு, கூப்பிடுகின்ற யோபுவுக்கு பாருங்க பாரமா வருகிறது. மறுபடி சொல்றான், நீர் என்ன தூக்கி என்னை காற்றில் பறக்க விட்டு என் பயத்தினால் என்னை உருக பண்ணுகிறீர்னு சொல்லி இங்க சொல்றான். பாருங்க பிரியமானவர்களே, இப்படி உள்ள ஒரு நிலையில் இந்த யோபு தள்ளப்பட்டிருக்கிற நேரத்தில் தான், துக்கத்தில் இருக்கிற நேரத்தில் தான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினா. மறுபடி அவன் கர்த்தர் மறுமொழி கொடுத்தார். ஆனால் பாரமான அழுத்தமான மறுமொழி கொடுத்தாலும் பொறுமையாயிருந்து கூப்பிட்டு கொண்டே இருந்தான். பாருங்க 40ஆம் வசனத்தில், பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரமாக சர்வ வல்லவரோடு வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவர் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ பாருங்க மறுபடி சொல்றான், நான் நீசன்,
நான் உமக்கு முன்பாக மறு உத்தரவு என்ன சொல்லுவேன் என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுவேன். பாருங்க, யோபு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான், கெஞ்சுகிறான். உத்தரவு வந்தாலும் பாரோம், மறுபடியும் நாட்கள் கடந்தன, இன்னும் மாதங்கள் கடந்தன, வருடங்களும் கடந்தன. விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கான், வேண்டி நின்று கொண்டே வேண்டிக்கிட்டே இருக்கான். ஆனாலும் உத்தரவு வராத நிலையில் மறுபடி கர்த்தர் யோபு கூட பேசினார், மறு உத்தரவு கொடுத்தார். அப்பொழுது தன்னை தாழ்த்தினான். கர்த்தராகிய ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக நீசனாக இருக்கிறையா, என் வாயை என் கையினால் பொத்தி கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி பொத்தி கொண்டான். பிரியமானவர்களே, ஒரு கடந்த நாட்களில் ஒரு சகோதரனிடத்தில் நான் பேசினேன். ஒரு காலையில் 5:30 மணி இருக்கும். அப்பொழுது அந்த மனுஷன் பேசும்போது அவன் நேற்றைய தினத்தில் மது அருந்தின அந்த குடி என்னுடைய என் பக்கத்தில் வீசினது, என் மேலே அது அடித்தது. அந்த வீச்சும் அந்த சுமல் எனக்குள்ளே வந்தது. அப்போ நான் சொன்னேன், என்ன காலையிலே குடிச்சிருவீங்களோ? எனக்கு ஒரு முறை தம்பி வேணும், எங்கள் தூரத்தில் உள்ள உறவு. காலையிலே குடிச்சிருவீங்களோ? இப்படி காலையிலே குடித்தா நம்ம எப்படி வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொன்னேன். அந்த மனுஷன் என்னை பார்த்து எனக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுப்பான். ஏன்னா நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறதுனாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுனாலும் கொஞ்சம் கீழ்ப்படிவான். உடனே சொன்னான், அண்ணாச்சி, என் கையை வாயால் பொத்திக்கிறது, இனிமே அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாயை கீழ்ப்படிந்து அப்படி பொத்தினான். அதை மாதிரி இந்த யோபு தன்னை தாழ்த்தி, நான் உமக்கு முன்பாக நீசன் ஆண்டவரேன்னு சொல்லி தன்னுடைய வாயை பொத்தினான். இப்படி தாழ்ந்த சுபாவம் உள்ள யோபுவை பார்த்து பாருங்க, 42வது அதிகாரத்தில் யோபு முகத்தை கர்த்தர் பார்த்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அடுத்து யோபுவுடைய இந்த 12வது வசனத்தில், 42 அதிகாரம் 12வது வசனத்தில் கர்த்தர் யோபுவின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார் என்று அங்கே வாசிக்கிறோம். எவைகளை எல்லாம் இழந்தானோ அவைகளெல்லாம் 2 மடங்காக வந்தது என்று நாம் பார்க்கிறோம். 16வது வசனத்தில் 42 அதிகாரம் யோபுவில் 42:16 இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை ஒருபோதும் அவர் வெட்கப்பட விட மாட்டார். குரலை கேட்பார். நீதியாய் நடக்கிறவர்களுக்கு, பரிசுத்தமாக நடக்கிறவர்களுக்கு, உண்மையாக நடக்கிறவர்களுக்கு தம்மை நோக்கி அவர்கள் கூப்பிடுகிற போது அவர்களை விடுவித்து உயர்த்துவதற்கு போதுமானவராக கர்த்தர் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இந்த நாட்களில் இருக்கிறீங்க? எப்படி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறீங்க? பிரியமானவர்களே, யோபு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கெஞ்சினா. ஆனால் கர்த்தர் மறுமொழி கொடுத்தார். ஆனாலும் பாரமான உத்தரவை கொடுத்தார். துக்கத்தோடு இருக்கிறீர்களோ? இன்னும் பதில் வரலையே, இன்னும் துக்கம் மாறலையே, இன்னும் சந்தோஷம் வரலையேன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் தளர்ந்து போயிருக்கிறீர்களோ? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், சஞ்சலம் தவிப்பும் ஓடி போய்விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், சஞ்சலம் தவிப்பும் ஓடி போய்விடும். இது நமது இயேசு சொல்லிய வார்த்தையாகும். இது நமது இயேசு சொல்லிய வார்த்தையாகும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், சஞ்சலம் தவிப்பும் ஓடி போய்விடும். உனக்கெதிராய் உருவாக்கும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது என்றாரே நாம் நம்பும் கர்த்தர் தாமே. உனக்கெதிராய் உருவாக்கும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது என்றாரே நாம் நம்பும் கர்த்தர் தாமே. சொல்லுங்க நீங்க அல்லேலூயா, துன்பங்கள் துயரங்கள் இல்லை ஐயா. சொல்லுங்க நீங்க அல்லேலூயா, துன்பங்கள் துயரங்கள் இல்லை ஐயா. உத்தம மார்க்கத்தார் ஒரு
ஒருமித்து கூடி கர்த்தரை பாடி ஆராதிப்போம். உத்தம மார்க்கத்தார் கூடி கர்த்தரை பாடி ஆராதிப்போம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், சஞ்சலம் தவிப்பும் ஓடி போய்விடும். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி உனக்கு எட்டாததும் நீ அறியாதமான பெரிய காரியங்களை செய்வேன். எலியா கூப்பிட்டான், இறந்து போன பிள்ளை உயிர் பிழைத்தது. யோபு கூப்பிட்டான், இழந்து போன எல்லா செல்வத்தையும் மறுபடியும் பெற்றுக்கொண்டான். நீங்க விரும்புகிற நன்மைகளை கூப்பிடுகிற காரியங்களிலே உங்க குரலை கேட்டு நீங்க விரும்புகிற நன்மைகளை கொடுப்பதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆபிரகாம் வழிபட்டு தொழுது கொள்ளப்பட்டவரே, ஈசாக்குடைய பயபக்திக்கு உரியவரே, உம்மை நோக்கி நாங்க கூப்பிடுகிறோம் அப்பா. மறுமொழி கொடுத்து எட்டாததும் நாங்க அறியாததுமான பெரிய காரியங்களை நீர் செய்கிறீர். உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.